வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன். நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவில் சமீபத்தில் சமூக ஊடகங்களில் 2-3 நாட்களாக அதிகமாக பேசப்படக்கூடிய கேரளாவை சார்ந்த ஒருவர் தீபக் என்பவர் தற்கொலை செய்து மரணமடைந்திருக்கின்றார். அவருடைய ஜாதகம் சார்ந்த விளக்கம் தான் பார்க்க இருக்கின்றோம். எப்படி அவருடைய ஜாதகம் நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னா, இதுவும் சமூக ஊடகம் வழியாக தான் இன்ஸ்டாகிராமில் அவருடைய ஆதார் கார்டு அதை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மற்றும் அதன் அடிப்படையில் நான் தகவல் சேகரித்து இந்த அவருடைய ஜாதக விளக்கத்தை தருகின்றேன். அவர் எதனால் மரணம் அடைந்திருக்கின்றார்னா, அவர் பஸ்ஸில் பயணிக்கும் பொழுது சக பயணியாக இருந்த ஒரு பெண் ஒருவர் இவருக்கு ஹாரஸ்மெண்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிற அடிப்படையில் வீடியோ பதிவிட்டு அதை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி அதில் நிறையா வியூஸ் போச்சு. நிறையா சமூக ஊடகங்களில் அவருக்கு எதிராக கருத்துக்கள் பரவியதனால அவர்கள் நண்பர்கள் மற்றவர்கள்லாம் தொடர்பு கொண்டு அவரை விசாரிக்கும் பொழுது அவர் இதனால் மனவேதனை அடைந்து அவர் வெளியில் தலை காட்ட முடியாமல் அவமானமாக இதை கருதி தற்கொலை செய்திருக்கின்றார். பொதுவாக இதுபோன்ற சமூக ஊடகங்களில் இது மாதிரி கருத்து பரிமாறக்கூடிய அனைவரும் ஒரு சமூக பொறுப்போடு செயல்பட வேண்டும் என்பது மிக மிக அவசியங்க. ஏன்னா இது சில பேரோட உயிர் சார்ந்த பிரச்சனையாக இருக்குது. இன்னொன்று, இந்த காலகட்டம் குறிப்பாக இந்த ஜோதிட ரீதியாக இதை எப்படி நம்ம அணுகலாம் அப்படின்னு பார்க்கலாம். குறிப்பாக கோச்சார அடிப்படையிலும் இந்த காலகட்டத்தில் மீனத்தில் சனி இருக்கார், அதாவது குருவோட இடத்துல சனி இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் இது மாதிரி சமூக ஊடகம் ஒரு காட்டுத்தீ மாதிரி பரவும். ஒரு சின்ன விஷயம் கூட ஈஸியாக வெளியில் ஸ்ப்ரெட் ஆகும். அதை எப்படி நம்ம சமூக பொறுப்போடு அணுகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இந்த அடுத்து சனி மேசத்துக்கு, இன்னும் சொல்லப்போனால் ரிஷபத்துக்கு வர வரைக்கும் இது மாதிரி ஒரு நிறைய நிகழ்வுகள்லாம் இயற்கை சார்ந்த நிகழ்வும் சரி, மக்கள் மனநிலை சார்ந்த நிகழ்வுகளும் நிறையா மாறக்கூடிய அமைப்பு இருக்குது. நிறையா பேர் ஒரு மனசாட்சி அப்படிங்கிறத எல்லாம் தூரமாக வச்சுட்டு செயல்படக்கூடிய தன்மையில் தான் செயல்படுவாங்க. அதனால் இந்த சமூக கருத்துக்கள், அவதூறுகள், அவமானங்கள் இதெல்லாம் நிறைய பேர் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அதெல்லாம் வந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இவர் தற்கொலை செய்திருக்கின்றார். அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம். அவரோட ஜாதகத்தில் இதுக்கான அம்சங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல அவரோட கோச்சாரம் பார்த்தலாம். அவர் மிதுன ராசியில் பிறந்திருக்காரு. அவர் திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, சதுர்தசி வளர்பிறை தேதியில் பிறந்திருக்காரு, கும்பலக்னத்தில். அவருடைய முதல்ல கோச்சாரம் எப்படி இருக்குன்னா, இந்த மாதம் ஃபுல்லாகவே மிதுன ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அஷ்டமத்தில் 4-5 கிரகங்கள் சேர்ந்துருக்கு. குறிப்பாக அவர் இறந்த அன்னைக்கு சந்திராஷ்டிரமும் இருந்திருக்கு. ஏன்னா 8ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு. அதுவும் சனியோட வீட்டில் சூரியன் இருக்கார் அப்படின்னா எந்த அளவுக்கு மனக்குழப்பம், சஞ்சலம்லாம் இந்த மாதத்தில் இருக்கும். அதுவும் மிதுன ராசிக்கு 8ஆம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் இருக்கப்போ, அவருக்கு மிதுன ராசிக்காரர் 8ஆம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் இருக்கப்போ இது மாதிரி அவப்பெயர்கள்லாம் குறிப்பாக பெண்கள் சார்ந்த அவப்பெயர்களை சந்திக்கிறதுக்கு கால சூழல் ஏற்படும். அது எப்படி அவர் கடந்து போகிறாரு. 8ஆம் இடம் தான் இது மாதிரி தற்கொலையை தூண்டக்கூடிய இடங்கள். 6, 8 இந்த மறைவு ஸ்தானங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது போன்ற காலகட்டத்தில் 7, 8 அந்த அமைப்புகள் இது மாதிரி எதிர்பாலினத்தவர்கள், அது சார்ந்த நிகழ்வுகள், அது சார்ந்த மனக்குழப்பங்கள் இதெல்லாம் 7, 8 குறிக்கும். அதன் அடிப்படையில் இவர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. கோச்சார சூழலும் அவருக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறது முதல் பாயிண்ட்டு. அடுத்தது அவருடைய நவம்சம் ராசி கட்டம் எப்படி இருக்குது. ஏன்னா கோச்சாரத்தை வச்சு மட்டுமே எல்லா மிதுன ராசிக்காரங்களும் அப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. அவருடைய சுய ஜாதக அம்சங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாங்க. ஆனால் இந்த மாதம் முழுவதுமே மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக மனக்குழப்பத்தில் இருப்பாங்க. ஏன்னா அஷ்டமத்தில் நிறையா கிரகங்கள் இருக்கப்போ அவங்களுக்கு எதையுமே ப்ரொசீட் பண்ணுறதுல நிறையா தடைகள் இருக்கும். வாழ்வியல் சூழல்களும் அவர்களுக்கு நிறைய சாதகமாக அமைவதில் பிரச்சனைகள் இருக்கும். யார் மன தைரியத்தோடு இயங்குறாங்களோ அவங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். குறிப்பாக இவருடைய நவம்சம் எப்படி இருக்குன்னா, லக்னத்திலேயே புதன் ஆட்சியாக இருக்காருங்க. மற்றும் 2ஆம் இடத்துல ராகுவும், 7ல் செவ்வாய், 8ல் சூரியன், கேது, 9ல் சந்திரனும் சுக்கிரனும், 11ல் சனி நீச்சமாக, 12ல் குரு. இது நம்ம வேறு எதுவும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேணாங்க. அவரோட மகரத்தில் சூரியன் இருக்காங்க, ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று 7ல் செவ்வாய் இருக்கார். 7ஆம் அதிபதி மறையக்கூடிய அமைப்பு இருக்குது. 8ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கார். இதுதான் அவருடைய தற்கொலைக்கு காரணம். அவருடைய நவம்சமே தெளிவாக சுட்டி காட்டுது. ராசி கட்டமும் அது போன்ற ஒத்த தன்மைகள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ராசி கட்டத்தின் அடிப்படையிலும் அவருக்கு கும்பலக்னம், 4ல் ராகு. பொதுவாக 4ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா லக்னத்திலே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அம்மாவுக்கும் அவருக்கும் உள்ள அட்டாச்மெண்ட்ஸ் அதை சுட்டி காட்டுது. அதே போல் 5ல் சந்திரன், அவருக்கு 9 மற்றும் 10 சார்ந்த பரிவர்த்தனை, செவ்வாய் சுக்கிரன் பரிவர்த்தனை. 9ல் செவ்வாயும் சனி, உச்ச சனியோட செவ்வாய் சேர்ந்திருக்கு. 10ல் சுக்கிரனும் கேதுவும், 11ல் புதனும் குருவும், 12ல் சூரியன் மறையக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார். 4ல் ராகு இருக்குது. அம்மாவோட அட்டாச்மெண்ட்ஸ் அதிகமாகவே இருக்குது. 4ஆம் அதிபதியும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதேபோல் சுக்கிரன் செவ்வாய் இந்த பரிவர்த்தனை இருந்தாலே அவர் ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியில் தான். பொதுவாக சுக்கிரன் செவ்வாய் இருந்தாலும் உணவு, ஆடை, அலங்காரம், ஆபரணம் சம்மந்தப்பட்ட தொழில்கள், சிறப்பு வேலை அமைப்புகள், டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டில் குருவும் ஆட்சியாக இருக்கிறதுனால ஒரு மேனேஜராக, ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கார். இதெல்லாம் ஓகேங்க. அவருக்கு 7ஆம் அதிபதி மறையக்கூடிய அமைப்பு இருக்குது. நவம்சத்துலையும் பாருங்கள், ராசி கட்டத்திலும் 7ல் செவ்வாய் மறையக்கூடிய அமைப்பு இருக்குது. ராசி கட்டத்தில் 2லையுமே தொடர்பு இருக்கப்போ அது மாதிரி பிரச்சனைகள் வரும். அதேபோல் 8ஆம் அதிபதியும் பாருங்கள். 8ஆம் அதிபதி அவருக்கு 11ஆம் இடம் சார்ந்து வந்தாலும் நடக்கக்கூடிய தசாபதிகளை பார்க்கணும். இன்னொன்று, இவருடைய லக்னாதிபதியை சனி உச்சமாக வரக்கூடியது. இது மாதிரி சனி உச்சமாக வரக்கூடியது செவ்வாயோட சேர்ந்துருக்கப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையாக இருக்கும்னு நினைப்பாங்க. அதாவது ஒருத்தவங்க ஏதாவது சொன்னாலே மனசு தாங்கிக்க முடியாது. அதே போல் நவாம்சமும் அவர்களுக்கு சாதகமாக இல்லை. 8ஆம் அதிபதி நீச்சமடையக்கூடிய அமைப்பு இருக்குது. ராசி கட்டத்திலும் அது போன்ற தன்மை பொருந்தியவராகவே இருக்கின்றார்.
இவருடைய தசாபுத்தி அடிப்படையிலும் பார்க்குறப்ப முதல்ல ராகு தசை, அடுத்து குரு தசை, அடுத்தது வந்து சனி தசை. இப்போ நடக்கக்கூடியதாக அவருக்கு வந்து சனி தசையில் குரு புத்தியில் புதன் அந்தரம். இது பார்த்தாலே உங்களுக்கு கனெக்ட் ஆகும். சனி தசையில் குரு புத்தியில் புதன், நவம்சத்தில் பார்த்தீங்கன்னாலும் சரி, சனி வந்து 8ஆம் அதிபதி நீச்சம் அடைஞ்சிருப்பார். குரு புத்தியில் 7ஆம் அதிபதி மறையக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே போல் ராசி கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா புதன் தான் அவருக்கு அஷ்டமாதிபதி. புதன் அந்தரத்தில், சனி தசையில் குரு புத்தியில் புதன் அந்தரத்தில் இவர் மரணிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. பொதுவாக இந்த எதிர்பாலினத்தவரை குறிக்கக்கூடிய இந்த 7, 8 அமைப்புகள் சிறப்பாக இல்லை. அதனால தான் அவருக்கு திருமண அமைப்புகளும் சரியாக அமையவில்லை. இது போன்ற தன்மைகளும் அவர் பொருந்திருக்கின்றார். இது எதை சுட்டி காட்டுதுன்னா, இவருடைய ஜாதகாம்சங்களும் அவ்வளோ சிறப்பாக இல்லை. அதே போல் நடக்கக்கூடிய கரண்ட் தசாபுத்திகளும் அவருக்கு வலுக்கூட்டக்கூடியதாக இல்லை. கோச்சார அமைப்புகளும் வலுக்கூட்டக்கூடியதாக இல்லை. இது போன்ற சூழல்களில் வந்து இது மாதிரி தவறான முடிவுகளை வந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதுக்கு வந்து சமூக ஊடகத்தில் இருக்கக்கூடிய நாமளும் பொறுப்பாக இருப்போம். இது போன்ற இதில் வந்து அனைவரும் ஒரு நீதிபதி போன்று செயல்படுறதை காட்டிலும் நம்மளுக்கும் ஒரு பொறுப்புணர்வை உணர்ந்து செயல்பட வேண்டியது காலத்தின் அவசியம். நம்மளும் ஒரு பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்பது தான் என்னோட கருத்து. மற்றபடி இவருடைய ஜாதகாம்சங்களும் அவ்வளோ சிறப்பாக இல்லை. இந்த காலகட்டத்தை ஒருவேளை மீறி இருந்தாலோ கடந்து வந்திருந்தாலோ அவருக்கு ஓரளவு எதிர்காலம் நல்லா இருந்திருக்கலாம். மற்றபடி கிரக அமைப்புகள், ராசி கட்டம் கிரக அமைப்புகள் ரொம்ப வலுவாக தான் இருக்குது. சில பூர்வீகத்திலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும் பட்சத்தில் சிறு சிறு அம்சங்களில் வந்து அவர் கொஞ்சம் லைஃப்பில் சேஞ்சஸ் ஏற்படுத்தியிருந்தாருன்னா நிச்சயமாக அவர் வாழ்க்கை வந்து நல்லா இருந்திருக்கலாம். கண்டிப்பாக அதுக்கான அம்சங்கள் இருந்தாலும் கூட நடக்கக்கூடிய கால சூழல் அவருக்கு சாதகமாக இல்லை என்பது தான் அவருடைய ஜாதகம் தொடர்பான அம்சங்களாக இருக்கின்றது. இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம். மீண்டும் இதுபோன்று ஜாதகம், ஜோதிடம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வையகம் செழிக்க, வாழ்க வளமுடன்.